அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 30வது வாரம். எரேமியா 31வது 7-8, எபேசியர் 5-1, மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 46-52 உள்ள வசனங்கள். இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டம் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேவின் மகன் பர்த்திமேயு வழியோரமாய் அமர்ந்திருந்தார். பார்வையற்றிருந்தார். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்தூர் இயேசு தாம் போகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்கும் ஒரு பலர் அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனை இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவோடு எழுந்து வா, இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார். அவரும் மேலாடை எரிந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன என விரும்புகிறேன் என்று கேட்டார். பார்வையற்ற ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இயேசு அவரிடம், நீ போகலாம், உமது நம்பிக்கை உனக்கு நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்றவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். மீண்டும் பார்வை பெற்று உடனே அவரை பின்பற்றி அவர் ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவர் ரோட்டு ஓரம், இவர் சைட் லைட், பார்வையற்று இருக்கிறார், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, தாவீதின் மகனை இறங்கும். தாவீதின் மகன் என்று ஒருவர் இரக்கம் காட்டுவார் என்று அவர் நன்கு அறிந்தது. அவர்கள் எல்லாம் அதட்டினும் போது கூட இன்னும் அதிகமாய், தாவீதின் மகனே என் மீது இறங்கும், தாவீது மகனே என் மீது இறங்கும். தாவீதுக்கு எப்படி இறைவன் இறங்கினார், தாவீது எப்படி அரசனாகி அவர் கடவுளுக்கு புகழ்ந்தவராய் பாவம் செய்யும் போது கூட மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல இவரும் தாவீதின் மகன் வரும்போது கண்டிப்பாக இவருக்கு செய்வார். அதனாலதான் இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நான் ரபினி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். பார்வை பெற்றது எதற்காக? ஒளி கிடைத்து விட்டது, கண் பார்வை கிடைத்து விட்டால் அது மட்டுமல்ல, அதை சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே பார்வை பெற்று, உடனே மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்து. ரொம்ப முக்கியம், அவரை பின்பற்றி ஃபாலோடி. தன்னலம் திறந்து தன் சிலை சொல்லுங்க, நாளோடு என்னை பின்பற்றிடும் என்று சொன்னார். அவருடன் வழி நடந்த ஃபாலோ, அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்த, நான் வழியிலே போட அவருடைய வழி நடந்த. அவருக்கு என்ன? ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருக்குள் வாழ வேண்டும். எப்படி கலாத்தியர் 5:25 சொன்னபோது, ஆவின் துறையால் வாழ்கிறோமே, ஆவியுடைய நெறியிலே நாம் நடப்போம். நமக்கும் ஆண்டவரை தேடி கண்டுபிடித்து விட்டோம் என்றால் உண்மையிலே நாம் அவரை பின்பற்றுவோம். நாம் மீண்டும் பார்வை பெற, மீண்டும் ஒளி பெற வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஒளி பெற்று விட்டால் இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வழி பெற, அதுக்காக எங்கேயும் போவதுன்னு அர்த்தமல்ல. நாம் நிலைகளிலே ஒளி பெற்றவர்களால் அவரை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி, பிறகு அவருடனே மார்க் 3:10 சொல்ல, தாம் விரும்பிகளை தேர்ந்தால் முதலில் தம்மோடு இருக்க நாம் முதல் ஆண்டவரோடு இருக்கணும். அப்புறம் அவருடைய வழியில் நடக்கும். இது ரொம்ப முக்கியம். ஃபாலோ கிரைஸ்ட். கலாத்தியர் 5:25 போல நம்முடைய வாழ்க்கை அமைத்து ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அந்த ஆண்டவரை, பர்த்திமேயு தாவீதின் மகனே இயேசுவை இரக்கமாயிரும் என்று கட்டியது போல இரக்கத்தை நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுவோம். உள்ளத்தை மீண்டும் ஒளி பெற்று, இதன் வழியாக நாங்கள் ஒளி பெற்றவர்களா பின்பற்ற வேண்டும். பின்பற்றி உம்மோடு வழி நடக்க வேண்டும். உம்மோடு இருக்கும்போது எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உண்மை இழந்தால் நாங்கள் எதுவும் இல்லை. வழி நடக்க வேண்டும். உமது பாதையில் நடந்து செல்ல எங்களை கருவியாய் பயன்படுத்தும் நல்ல தகப்பனே. ஆமென்.